இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே, இந்த அருமையானதொரு பதிவோடு உங்களிடத்திலே இணைந்திருக்கிற உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. நிறைய பாவங்களை ஜோதிட ரீதியாக அணுகி கொண்டிருக்கும் பொழுது அடியேன் மனத்திலே உதித்தது இந்த பதிவு. அனுபவத்திலே 3ஆம் பாவம் என்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, நிறைய கோணங்களிலே அதன் அடிப்படையிலே ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது, 3ஆம் பாவம் என்பது சகோதரத்துவத்தை மட்டும் குறிக்கிற பாவமா என்று நாம் கேட்கும் பொழுது அப்படி இல்லை. காரணம், ஒரு மனிதனுடைய மனப்பேதடிப்பையும் அவனுடைய திறமையையும் அவனுடைய ஞாபக சக்தியையும் மனோபலத்தையும் கல்வி பயிற்சிக்கு ஏற்ற மனச்சார்பையும் தைரியத்தையும் உறுதிப்பாடையும் பேராண்மையையும் பராக்கிரமத்தையும் தீரத்தையும், ஏன் இளைய சகோதரன் அல்லது சகோதரி, தந்தையின் சகோதர சகோதரிகளினுடைய மக்கள், உறவினர், எதேச்சை தொடர்பு, அயலவர், குறுகிய பயணம், ஏன் நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற சைக்கிள், மிதிவண்டி, பஸ், டிராம் அல்லது புகைவண்டி, கடித போக்குவரத்து, காகித எழுத்துக்கள், கணக்கு வைத்தல், கணிதம், செய்தி போக்குவரத்து, தபால் நிலையங்கள், தபால் பெட்டி, தொலைபேசி, தந்தி, அச்சுத்தந்தி, தொலைக்காட்சி, தந்தி செய்தி போக்குவரத்து, ரேடியோ செய்திகள், அடையாளங்கள், விமானத்தின் மூலம் ஒரு சில அலுவலகம் சார்ந்த கருத்து பரிமாற்றங்களுக்கு உதவுகிற தொலைத்தொடர்புகள், மத்தியஸ்தர்கள், தூதுவர்கள், பிரச்சாரகர், செய்தி அனுப்புபவர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், அறிவிப்பாளர்கள், பத்திரிகையாளர்கள், வீடு மாற்றத்திற்கான ஒரு நிலைப்பாட்டை தெரிவிக்கிற இடம், ஓய்வின்மை, நூலகம், நூல் சேகரிப்பு நிலையம், ஒரு லாப வியாபாரம் ஏனென்றால் உபஜயத்தில் வருவதாலே, அதோடு கையொப்பம், குத்தகை, ஒப்பந்தம், வதந்தி, கோல் சொல்லல், ஏன் நம்முடைய கைகள், தொண்டை, தோள்பட்டை, கழுத்தெலும்பு, புஜங்கள், நரம்பு மண்டலம், அண்டை நாடுகள், பொருத்தம், சாலையோரத்து இடம், அந்த இடம் தொடர்பான பொருட்கள், மனக்குழப்பம், கெடாத அல்லது புதிய உணவு உண்ணுதல், சொத்து பிரச்சனை, பெண் வேலைக்காரி, வீட்டில் வேலை பார்க்கிற பெண் வேலைக்காரி, தின்னக்கூடிய கிழங்கு வகைகள், பழங்கள், இவையெல்லாம் இந்த 3ஆம் வீட்டிலே அடங்குவதாக மிக அழகாக நம்முடைய கிரந்த கர்த்தாக்கள் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கும் பொழுது இந்த 3ஆம் இடத்தினுடைய முக்கிய பண்பு நிறைய தெரிகிறது. ஆக அதனுடைய காரகத்துவம் நிறைய இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஆக பெரும் பயணங்களை கூட நாம் இந்த பாவத்தை கொண்டு அறிய முடியும். அடிப்படையிலே நிறைய விஷயங்களை பிரதிபலிக்கிற இந்த 3ஆம் வீடு, சரி, 2ஆம் வீடு கூட தொண்டையும் நாக்கையும் பிரதிபலிப்பதுதான் காரணம். அதனால்தான் 2ஆம் வீட்டின் மூலம் நம்முடைய பேச்சு வலிமை வெளியாகும் என்று நம்முடைய கிரந்த கர்த்தாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக 3ஆம் வீடு என்பது அந்த பேச்சு மற்றும் குரல் இவற்றிற்கு அடிப்படையான அந்த நளினத்தையும் இனிமையையும் உருவாக்கி தரக்கூடிய பொறுப்பை தருகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரினுடைய பொறுமை, போராட்டத்திறன், உடல் பலம், மன உறுதி இவற்றையும் அந்த 3ஆம் இடம் வெளிப்படுத்துகிறது. ஆக அன்பு நண்பர்களே, மிக அருமையாக இந்த நீர்நிலையை பாருங்கள். ஆக இந்த நீர்நிலையிலே மிக அழகாக நீந்தி வர வேண்டும், அதிலே மிக அழகாக சாகசங்கள் செய்ய வேண்டும் என்றால் கூட அதிலே ஏற்படுகிற அந்த ஆர்வமும் முயற்சியையும் இந்த 3ஆம் இடமே காட்டுகிறது. ஆக அனுபவத்திலே நிறைய முயற்சிகளுக்கு இந்த 3ஆம் இடம் தொடர்பு பெறுகிறது. ஒரு மனிதன் நீண்ட நேரம் நடை கொண்டு ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துவது, அந்த போராட்டத்தின் மூலம் பலன் காண்பது, அன்றெல்லாம் கூட மிக மிக நீண்ட நடைப்பயணம் எல்லாம் தலைவர்கள் மேற்கொள்வார்கள். ஆக அவர்களுக்கு 3ஆம் பாவம் வலுத்திருக்கும் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆக அடிப்படையிலே விளையாட்டு பந்தயங்கள் மூலம் மிக அழகாக வெற்றி பெறுவது பெரிய முயற்சி என்கிற அத்தனை பாவத்திற்கு இதனுடைய பட்டியல் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அனுபவத்திலே ஜோதிடம் பார்ப்பதே தொழிலாகி போனதாலே குடும்பங்களினுடைய இன்ப துக்கங்களிலே பங்கெடுக்குகிற ஒரு எளியனாக இருந்து கொண்டு நிறைய காரகத்துவங்களை அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் மிக அழகாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே இருக்கும் பொழுது நிறைய காரகத்துவங்களை மனதில் பதிந்து கொண்டிருக்கிறேன். அன்பு நண்பர்களே, அடியேன் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். 7 வயதில் நட்சத்திர சாரங்களை படித்தவன் என்பதாலேயே நிறைய காரகத்துவங்களை மனத்திலே, காரகத்துவங்கள் தான் ஜோதிடத்திற்கு மிக முக்கியம், அதிலே மனனம் செய்து
அதை மனப்பாடம் செய்து அவ்வப்போது பயன்படுத்துவது மிகச்சரியான ஒன்று. அதோடு அவ்வப்போது அந்த விதிகளை மிக அழகாக சொல்லி பலனை கொண்டு வர வேண்டும். அதுதான் நல்ல ஜோதிடனுக்கு அழகு என்று கூறிக்கொண்டு, ஆக அன்பு நண்பர்களே, இந்த மூன்றாம் வீட்டை பற்றி ஒரு சில சிறப்பான விஷயங்களை மட்டும் பார்க்க போகிறோம். அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இந்த மூன்றாம் இடத்தின் மூலம் என்னென்ன செய்ய போகிறது என்று பார்க்கும் பொழுது, மூன்றாம் வீடு என்பது 9ஆம் வீட்டுக்கு நேர் 7ஆம் வீடு ஆகையாலே சகல பாக்கியங்களையும் பெறுவதற்கு இந்த மூன்றாம் வீட்டிலிருந்தும் அந்த 9ஆம் வீட்டிலும் இருந்தும் அங்கே இருக்கிற கிரகங்களுக்கு பொறுப்புண்டாகிறது. மூன்றாம் வீட்டோனுக்கும் 9ஆம் வீட்டோனுக்கும் இடையே உள்ள உறவை பொறுத்து அவர்களுக்கு பாக்கியங்கள் கூடுகிறது அல்லது குறைகிறது. இந்த மூன்றாம் வீடு 2ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடாக இருப்பதனாலே குடும்ப நலனை அபிவிருத்தி செய்யவும், உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்களை சேர்த்து வைக்கவும் பொறுப்பு அந்த மூன்றாம் வீட்டுக்கு இருக்கிறது. 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அனைவரும் அறிந்தது. அடியேனுக்கு கூட நிறைய பதிவுகள் பூர்வ புண்ணியத்தை பற்றி போட வேண்டும் என்று யோசனை, அதிலே ஒரு சில பதிவுகள் முன்னமே போட்டிருப்பேன். ஆக அன்பு நண்பர்களே, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், அந்த ஸ்தானத்திற்கு 11ஆம் வீடு எது என்று பார்க்கும் பொழுது இந்த மூன்றாம் வீடு. ஆக பூர்வ புண்ணியத்தால் மட்டுமே உண்டாகக்கூடிய அந்த மகத்தான ஆற்றல், அந்த மன வளம், இந்த இரண்டையுமே இந்த மூன்றாம் வீடு பிரதிபலிக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆக 7ஆம் வீடு மனைவி அல்லது வாழ்க்கை துணைவி அல்லது கணவர் அல்லது துணைவரை குறிக்கிற ஒரு அழகான இடம். இதற்கு 9ஆம் இடம் எது? சிறப்பு பெற்றது இந்த மூன்றாம் வீடு. ஆக 7ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடாக அமைகிற சிறப்பு பெற்ற இந்த மூன்றாம் வீடு என்பது கணவன் மூலம் அல்லது மனைவி மூலம் நமக்கு வருகிற பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு 3-7 இந்த வீட்டுக்காரர்களினுடைய உறவு நிலை என்பது மிக முக்கியம். ஆக நிறைய கோணங்களிலே இப்படி நாம் கணிப்பீடுகளை செய்து பார்க்க வேண்டும். அடிப்படையிலே 11ஆம் வீடு என்பது எல்லோருக்கும் தெரியும். அடியேனுக்கு கூட நிறைய பதிவுகள் இட்டிருப்பேன் என்று நினைக்கிறேன், அடியேன் கூட. ஆக 11ஆம் வீடு என்பது ஆதாய வீடு. அதற்கு 5ஆம் வீடாக, அதாவது திரிகோண வீடாக இருப்பது மிகவும் சிறப்புடையது. ஆக இந்த இரு வீட்டோரினுடைய உறவு நிலை, ஜாதகரினுடைய சுபிச்சம், ஆதாயம் இவற்றை வலியுறுத்துகிறதாக இப்படி நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்பு நண்பர்களே, 4ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு, 3ஆம் வீடு, 6ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு, 6ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு கூட இந்த மூன்றாம் வீடு, 8ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு இந்த மூன்றாம் வீடு, 10ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடு இது மூன்றாம் வீடு, 12ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடு இந்த மூன்றாம் வீடு. ஆக மேற்சொன்ன இந்த 5 அம்சங்களையும் நீங்கள் ஊன்றி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆக 3ஆம் வீட்டோன் என்கிற மிக அழகான அந்த கிரகம், அந்த 3ஆம் வீட்டோனோடு இதர கிரகங்கள் கூடினால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது, 3ஆம் வீட்டோன் செவ்வாயோடு கூடி 6, 8, 12ஆம் இடங்களிலே ஏதேனும் ஒன்றிலே இருந்தால் ஜாதகருக்கு பின் பிறந்தவர்களுக்கு எந்தவித நலமும் கிடைக்காது. ஆக அண்ணனுக்கு கிடைக்கும், தம்பிக்கு எதுவுமே கிடைக்காது. இந்த அமைப்பு இந்த மாதிரியான ஜாதகர்களுக்கு ஏற்படும். 3ஆம் வீட்டோன் சுபகிரகத்துடன் கூடி 3லேயே இருப்பது மிகவும் சிறப்பு. பின் பிறந்தோரால் மிகுந்த நலம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். ஆக சகோதர காரகன் சகோதர ஸ்தானமாகிய 3இல் இருப்பது என்பது மிகச் சரியாகாது. அடிப்படையில் என்னை பொறுத்தவரையிலே நான் படித்த ஜோதிட விதிகளை பார்க்கும் பொழுது 3ஆம் வீட்டிலே எந்த கிரகங்கள் இல்லாமல் இருப்பது இன்னும் நன்மை. ஆக 3ஆம் வீட்டோன் உச்சமானால் சகோதரரால் நலம் உண்டாகிறது, சரீர ஆற்றல் ஏற்படுகிறது, மன உறுதி உண்டாகிறது. 3ஆம் வீட்டுக்கு சொல்லப்பட்ட அத்தனை காரகத்துவங்கள் எல்லாமே அவருக்கு மேலோங்கி ஒளிர்கிறது. ஆக 3ஆம் வீட்டோன் ஆட்சி பெற்றிருந்தாலும் மேற்சொன்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும். 3ஆம் வீட்டோன் லக்னேசனுடன் கூடி லக்னத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகுந்த சிறப்புக்குரிய ஒன்று. ஆக 3ஆம் வீட்டோனும் 11ஆம் வீட்டோனும் ஒன்று கூடி கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் இருந்தால் கூட மிகுந்த நலத்தை நமக்கு தரும் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆக அன்பு நண்பர்களே, 3ஆம் வீட்டோனை பொறுத்தவரையிலே 6, 8, 12லே இருப்பது அவ்வளவு நன்மையை தராது என்று நிறைய அனுபவங்களிலே பார்த்திருக்கிறேன். ஆக 8ஆம் வீட்டோனும் 3ஆம் வீட்டோனும் ஒன்று சேர்ந்து 8ஆம் வீட்டிலே இருப்பார் என்று சொன்னால் அது ஒரு வகையிலே விசேஷம்.
மூன்றில் இருப்பது அதற்கு அடுத்த தரமானது. ஆக மூன்றாம் வீட்டோனை ஐந்தாம் வீட்டோன் பார்த்தார் என்று சொன்னால் அந்த ஜாதகர் பெரிய சாதனையாளராக விளங்குகிறார். ஆன்மீக துறையிலே கூட மிக சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படுகிறது. ஆக 9ஆம் வீட்டோன் 3ஆம் வீட்டோனை பார்த்தால் பிதுர்ராஜித சொத்துக்கள் அவருக்கு கிடைக்கிறது. அந்த சொத்துக்களை கொண்டு அந்த ஜாதகர் தன்னையும் சகோதரர்களையும் ரட்சித்துக் கொள்ள வாய்ப்பு உண்டாகிறது. சனி 3ஆம் இடத்திலே இருந்து சகோதர காரகனாகிய செவ்வாயால் பார்க்கப்பட்டால் சகோதர தோஷம் உண்டாகிறது. குரு சுக்கிரன் ஆகியோரால் பார்க்கப்படுவது என்பது உன்னதம் ஆகாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆக 3ஆம் இடம் மீனம் அல்லது தனுசாகி அதிலே குரு இருந்தார் என்று சொன்னால் சகோதர பாவம் மிக அழகாக சிறப்பு பெறுகிறது. 3ஆம் இடத்திலே ஒரு வேளை சனி பகவான் இருந்தார் என்று சொன்னால் ஜாதகரினுடைய அதிர்ஷ்டத்திற்கு உத்தரவாதத்தை அந்த சனி பகவான் ஏற்றுக்கொள்வார், சுபிட்சமும் உண்டாக்குவார். இது ஒரு அற்புதமான இடம் சனிக்கு. இந்த சனியோடு ராகுவுடன் சேர்ந்தார் என்று சொன்னால் அப்பொழுது மிகுந்த பிரச்சனைகள் வரும். அது நல்லது அல்ல. தோளிலே வலி ஏற்படும் அல்லது தோளிலே தாக்குதல் உண்டாகும். இதெல்லாமே அனுபவத்துல பார்க்கிறோம். ஆக சூரியனும் செவ்வாயும் ஒன்று கூடி 3ஆம் இடத்துல இருந்தார் என்று சொன்னால் தன்னுடைய வலது புஜத்திலே அடி ஏற்பட்டு அங்கே இருக்கிற எலும்பு விரிசல் உண்டாக காரணமாகி இருக்கிறது என்பதை ஜாதகம் பார்க்க வருகிற அன்பர்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் அனுபவத்தில். ஆக சந்திரன் 3லிருந்து பாவர்களால் பார்க்கப்பட்டால் சகோதர நலிவு உண்டாகிறது. சூரியன் 3ல் இருப்பது மூத்த சகோதரத்துக்கு எப்பொழுதுமே ஆகாது. ராகுவுடன் கூடிய சனி 3லே இருந்தால் கூட மூத்த சகோதரர் இளைய சகோதரர் அந்த 2 பேருக்குமே ஆகாது. ஆக 3ல் உள்ள செவ்வாயை ஒரு பாவ கிரகம் பார்த்தால் ஆயுதத்தால் புஜம் தாக்கப்பட ஏறலாம். ஆக அந்த புஜம் என்று சொல்லக்கூடிய அந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆக பொதுவாக புதன் குரு சுக்கிரன் ஆகிய 3ஆம் இடத்திலே இருந்தார்கள் என்று சொன்னால் ஆகிய 3 பேருமே 3ஆம் இடத்திலே இருந்தார் என்று சொன்னால் அந்த 3ஆம் இடத்திற்கு வலிமை உண்டாகிறது. பொதுவாக இவர்கள் தனித்திருந்தாலும் பரவாயில்லை. அதனாலே ஜாதகருக்கு மிகுந்த வன்மை உண்டாகிறது. அதோடு கூட சகோதர நிலத்திலே திருப்தி ஏற்படவும் வழி இருக்கிறதாக. 3ஆம் வீட்டிலே பெண் கிரகம் இருந்தால் சகோதரிகள் அவர்களுக்கு அதிகமாக பிறக்கிறது. ஆண் கிரகம் இருந்தால் சகோதரர்கள் அவர்கள் வீட்டிலே அதிகமாக இருக்கிறார்கள். ஆக 3ஆம் இடத்தை பாப கிரகம் பார்த்தால் சகோதர எண்ணிக்கை குறைகிறது. அதோடு கெட்ட சகோதரி அல்லது கெட்ட சகோதரர் நமக்கு வாய்த்து விடுகிறார். ஆக 3ஆம் வீட்டிலே நிறைய கிரகங்கள் எந்த மாதிரியாக இருந்தால் வேலை செய்யும் என்றெல்லாம் முன்னமே ஒரு பதிவு லக்ன ரீதியாக பார்த்திருப்பேன். இருந்தாலும் மேலோட்டமாக ஒரு பொதுவான தன்மைக்கு 3லே என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை அடியேன் உங்களுக்காக சொல்ல காத்திருக்கிறேன். ஆக அன்பு நண்பர்களே, 3லே சூரிய பகவான் இருக்கும் பொழுது 3லே இருக்கக்கூடிய சூரிய பகவான் மிகுந்த அறிவை தருவான். உறவினர்களிடம் பிளவை உண்டாக்குவான். தாய் நலத்தை கெடச் செய்வான். பயணம் அதிகமாக இருக்கும். சந்தோஷம் ஏற்படும். சகவாச தோஷத்தால் ஒருவேளை கெடுதல் கூட நேரலாம் என்றெல்லாம் ஒரு சில பலன்கள் 3லே இருக்கிற சூரியனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கிரந்தங்களிலே. 3ஆம் இடத்திலே சந்திரன், இது பொதுவான பலன். இந்த பலனை நினைத்து கேட்கிற நண்பர்கள் பயப்படக்கூடாது. இதை நிறைய வேறு காரணங்களை எல்லாம் கொண்டு ஆராய்ந்துதான் அந்த பலனினுடைய உறுதித்தன்மைக்கு வர வேண்டும். சரி, 3ஆம் இடத்திலே சந்திரன், உடல் பலம் நமக்கு உண்டாகிறது, துணிவு ஏற்படுகிறது, சகோதர நலம் நமக்கு கிடைக்கிறது, கல்விமானாக போகிறார்கள், தொழில் புரிய வாய்ப்பு ஏற்படுகிறது, பயணத்திலே விருப்பம் ஏற்படுகிறது, வாகனங்கள் நிறைய கிடைக்கிறது என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார் என்று சொன்னால் அறிவு, செல்வம், சந்தோஷம் இவையெல்லாம் ஏற்படுகிறது. சகோதர பலம், அந்த சகோதர பாவத்தினுடைய பலம் மட்டும் நமக்கு குறையும். அதே நேரத்தில் தாய்க்கு கொஞ்சம் அவ்வளவு நன்மையை தராத அமைப்பு. 3ஆம் இடத்திலே புதன் இருப்பது நல்லது. தைரியம் பிறக்கும். நல்ல சகோதரர்கள் வாய்ப்பார்கள். ஏன், நிறைய சகோதரிகள் வாய்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சிந்தனை வளம் கிடைக்கும். ஞாபக சக்தி நிறைய வரும். ஆக புதன் கணக்கன் என்பதால் இந்த கணக்கு துறையிலே நல்லதொரு நாட்டம் பிறக்கும். தெய்வ பக்தி இருக்கும். தர்ம காரியங்கள் செய்கிற வாய்ப்பு ஏற்படும். உறவினரால் மதிக்கப்பட இயலுமாக மிக நல்ல ஒரு அமைப்பு 3லே புதன் இருப்பது. ஆக 3ஆம் இடத்திலே அந்த 3ஆம் பாவத்திலே குரு பகவான் இருப்பது, இந்த பிரகஸ்பதி கிரகம் இருப்பது என்பது பணத்தை சிக்கனப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. உலோபத்தனம் என்று சொல்வார்கள், கஞ்சத்தனம் என்று சொல்வார்கள், அதெல்லாம் அவர்களுக்கு இருக்கும்.
சொந்தத்திற்கு கூட செலவு பண்ணிக்கொள்ள சற்று யோசிப்பார்கள். இருந்தாலும் சொந்தத்திற்கு செலவு பண்ணுவார்கள். ஆக சொந்தத்திற்கு செலவு செய்வதை அவர்கள் அதிகமாக பார்க்க மாட்டார்கள். அதை தடுக்க மாட்டார் குரு பகவான். வீட்டில் உள்ளவர்களுக்கு செலவு செய்து கொள் என்று சொல்வார். ஆக அந்த குரு நல்லதொரு பக்தியையும் கல்வி ஞானத்தையும் மனைவியிடம் நேசத்தையும் தருவார். எல்லாம் இருக்கும். அது நல்ல ஒரு அமைப்பு. சகோதர நலம் இருக்கிறது. சுபபலம் பெற்றார் என்று சொன்னால் இன்னுமே மாபெரும் வீர சாதனைகள் எல்லாம் செய்து இந்த அகில உலக அளவிலே நல்லதொரு புகழை அந்த ஜாதகருக்கு தேடித் தருவார்கள். ஆக நல்லதொரு அமைப்பு. ஒரு சில விளையாட்டு வீரர்களுக்கு இந்த அமைப்பு இருப்பதை அவருடைய ஜாதகங்களை ஆராயும் பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆக 3ஆம் இடத்திலே சுக்கிரன், குருவை போல் இவரும் ஒரு சில உலோபத்தனத்தை உண்டாக்குவார். அனுபவத்தில் அதிர்ஷ்டசாலியாக்குவார். பயணத்தில் நாட்டத்தை தூண்டுவார். தாயிடம் மிகுந்த பக்தியை செலுத்துவார்கள் அந்த குழந்தைகள். வெளியூரிலே வாசம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. சுக்கிர பலத்தினுடைய மிகுதியால் பல நலங்கள் விளைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக மிக நல்ல அமைப்பு 3லே சுக்கிரன் இருப்பது என்பது இது பொதுவான பலன். லக்னம் சார்ந்த பலன் என்று ஏற்கனவே ஒரு பதிவை இட்டிருக்கிறேன். சரி, 3ஆம் இடத்திலே சனி. சனி பகவான் அறிவாற்றல் நிறைய கொடுப்பார். மனோபலம், சரீர பலம் இவை இரண்டுமே உண்டாக்கக்கூடிய மிக அழகான அமைப்பு அந்த சனிக்கு, அங்கே இருக்கிற சனிக்கு உண்டு. மனத்திலே ஏதாவது சஞ்சலம் என்பது இருந்த வண்ணம் தான் இருக்கும். தர்ம குணம் நிறைந்த தர்மவான். மனைவி அல்லது கணவனால் நலம் தருகிற ஒரு நல்லதொரு அமைப்பு. புத்திர பாவத்தால் அதிக பயன் இருக்காது. சகோதர தோஷத்திற்கு காரணமாகிறார் இங்கே இருக்கிற சனி. சரி, ராகு. அடிப்படையிலே ராகு பகவான் இங்கே இருப்பது மிகுந்த சிறப்பு. வீர பராக்கிரமங்கள் உண்டாகும். பலம் பொருந்தியவர். உடலிலே நல்ல பலம் பொருந்தியவானாக இருக்க முடியும். உறவினரால் நேசிக்கப்படவோ அல்லது பாராட்டப்படுவது என்பதோ அவ்வளவு இருக்காது. ஊரார் மெச்சுவார்கள், உறவினர்கள் மெச்ச மாட்டார்கள். இந்த அமைப்பில் அறிவு கூர்மை மிக அழகாக இருக்கும். நல்லதொரு லாபகரமான தொழிலை செய்து அதன் மூலம் நல்லதொரு லாபத்தை பெறுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆக 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது அந்த ஞான காரகன். ஆக அந்த அருமையான கிரகம் இருக்கும் பொழுது அறிவாற்றல் ஏற்படுகிறது. பலசாலியாக விளங்க முடிகிறது. துணிவு ஏற்படுகிறது. பகைவர்களை பந்தாடுகும் அளவிற்கு பலம் கிடைக்கிறது. செல்வம் சேருகிறது. மனத்துல ஒரு சஞ்சலம் சலனம் தவிர்க்க முடியாதாக அவ்வப்போது இருந்து வரும். சகோதர நாசம் செய்வான். அங்கே இருக்கிற கேது சுபக்கிரக திருஷ்டி அல்லது சேர்க்கை பெற்றால் மட்டும்தான் அதற்கு விமோச்சனம் உண்டு என்று பார்த்தோம். ஆக எல்லா கிரகங்களும் 3லே இருந்தால் என்ன பலன் என்பதை பார்த்தோம். ஆக இந்த 3ஆம் வீட்டோனோடு உறவு கொள்ளக்கூடிய கிரகங்களினுடைய நிலையை சற்று ஆராயும் பொழுது பலன்கள் இன்னுமே தெரியும். உதாரணத்திற்கு சரி வாருங்கள், 3ஆம் இடத்தோனினுடைய நிலையை வைத்துக்கொண்டு சில விஷயங்களை இன்னுமே பார்க்கலாம். இந்த 3ஆம் வீட்டோனுக்கும் 9ஆம் வீட்டோனுக்கும் நல்லுறவு அமைந்தால் தந்தைக்கு ஒரு உயிர் கொடுக்கும் தனையனாக அந்த ஜாதகன் விளங்குவான். தந்தையை அற்புதமாக ரட்சிப்பான் என்றெல்லாம் கிரந்தங்கள் போற்றுகிறது. ஆக 7ஆம் வீட்டோனுடன் நல்லுறவு கொண்டிருந்தால் மனைவிக்காக அந்த ஜாதகன் எதுவுமே செய்வான். மனைவி சொன்னால் சரி என்று தட்டாமல் செய்வான். அதே போல் கணவனுக்கு என்று தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய நல்லதொரு அர்ப்பணிப்புள்ள மனைவி அவனுக்கு கிடைக்கும். ஆக இது நல்லதொரு அமைப்பு. 3ஆம் வீட்டோன் 6ஆம் வீட்டில் இருந்தார் என்று சொன்னால் முரட்டுத்தனமான அல்லது குற்றம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை செய்து தண்டனையை பெற நேரிடுகிறது. ஆக 3ஆம் வீட்டோன் 8ஆம் வீட்டில் தனித்திருந்தார் என்று சொன்னால் இந்த ஜாதகனது பலம் மாற்றார் கையிலே ஒடுங்கி விடுகிறது. அந்த மாற்றானுக்காக ஜாதகன் ஒரு சில பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்கிறான் என்றெல்லாம் பலன்கள் வருகிறது. ஆக 3ஆம் வீட்டோன் 12ல் இருந்தார் என்று சொன்னால் எல்லா சக்திகளும் சீக்கிரத்திலே விரயமாகி விடுகிறது. 3ஆம் வீட்டோனும் குரு பகவானும் கூடினால் ஜாதகருடைய சகோதரர்களுக்கு ஜாதகருடைய மக்களால் நல்ல நலம் ஏற்படுகிறது. 3ஆம் வீட்டோனும் சுக்கிரன் கூடினால் ஜாதகருடைய மனைவியால் மைத்துனன்மார்களுக்கு நலம் உண்டாகிறது. 3ஆம் வீட்டோனும் புதனும் கூடினால் ஜாதகருடைய மாமனால் ஜாதகரினுடைய சகோதரர்களுக்கு நலம் உண்டாகிறது. ஆக இதையே திருப்பியும் போட்டு பார்க்க வேண்டும். ஜாதகரின் சகோதரர்களால் ஜாதகரின் மக்களுக்கும் மனைவிக்கும் மாமனுக்கும் நலம் ஏற்படும் என்றெல்லாம் சொல்ல வேண்டும். ஆக லக்னேசனால் பார்க்கப்பட்டோ லக்னேசனுடன் சேர்ந்தோ லக்னேசனோடு நல்ல உறவு பெற்ற அந்த 3ஆம் இடத்தோன் ஜாதகருக்கு சகோதரராலும்
சகோதரருக்கு ஜாதகராலும் நலம் உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மையை தருவார். ஆக லாபம் ஏற்படுத்தக்கூடிய மிக அழகான கிரகம் என்று பார்க்கிறோம். ஆக அந்த 3ஆம் இடத்ததிபதி, சரி, அந்த 3ஆம் இடம் மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்குரிய வல்லமையை தருகிற இடம் என்று சொன்னேன். இந்த வீட்டோன் சுபக்கிரக பார்வை அல்லது சேர்க்கை பெற்று சுப ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களினுடைய தொடர்பு பெற்று ஆட்சியாகவோ உச்சமாகவோ கேந்திர கோணங்கள்ல இருந்தார்னா அந்த ஜாதகர் வெற்றி திலகமாக விளங்குவதற்கான வாய்ப்பு, அந்த நாடாளக்கூடிய தகுதி, சத்ருஜித்தன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்லதொரு புகழ் பட்டம் இவையெல்லாம் கிடைக்கிறது. எல்லாரையும் பிரமிக்க வைக்கும் புஜபல பராக்கிரமம் அந்த 3ஆம் இடத்துனது சுபபலத்தாலே உண்டாகிறது. ஆக எல்லாரையும் கிறங்க வைக்கக்கூடிய அந்த இனிய சாரீரம் இருக்கிறதே, அது 3ஆம் இடத்தினுடைய பலத்தால் உண்டாகிறதாக சங்கீத ஞானத்திற்கு கூட இந்த 3ஆம் இடத்தினுடைய நிலைப்பாடு தேவைப்படுகிறது என்பதை நிறைய பாடகர்களுடைய ஜாதகங்களை பார்க்கும் பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆக அன்பு நண்பர்களே, மிக அருமையான இந்த பதிவிலே நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே, ஆக இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு தலைமை பதவி வகிக்கக்கூடிய தகுதிக்கு கூட இந்த 3ஆம் வீடு காரணம். அதை விட மிக குறிப்பாக இந்த வலது காது பழுதுபடாமல் இருப்பதற்கு இந்த 3ஆம் இடத்தினுடைய பலம் மிகுந்த முக்கியம். ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபக சக்தி. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட ஞாபக சக்தியே இல்லை. நான் கூட நிறைய பதிவுகள் போடுறேன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் ஒரு சில கால சூழ்நிலைகளால் போட முடியாது, நானும் மறந்திருப்பேன். அதன் பிறகு ஒரு சிலர் ஞாபகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி இந்த ஞாபக சக்தி என்பது மிகுந்த பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். அடியேன் கூட அந்த பிரச்சனையாலே அவதிப்படுகிறேன். ஆக அந்த ஞாபக சக்திக்கு அந்த 3ஆம் இடத்ததிபதி மிக முக்கியமானவர். அவருடைய பலத்தை வைத்துதான் அந்த ஞாபக சக்தியை தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆக ஆள் அடிமைகளை நியமித்து அவர்களிடம் வேலை வாங்கி நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றல் என்பதெல்லாம் இந்த 3ஆம் இடத்தை பார்த்துத்தான் தெரிகிறோம். முக்கியமாக தாய் தந்தையினுடைய மரண காலத்தை இந்த 3ஆம் இடத்தை கொண்டு நிர்ணயம் செய்ய முடிகிறது என்றெல்லாம் கிரந்த கர்த்தாக்கள் கூறுகிறார்கள். அனுபவத்தில் அது ஒத்து வருகிறது. தொண்டையில புண்ணுண்டாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 3ஆம் இடத்ததிபதி வலுத்திருக்க வேண்டும். காதிலே கவர்ச்சியான நகைகள் போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த அணிமணிகள், நல்ல நகைகள் அணியணும்னாலே இந்த 3ஆம் இடத்தினுடைய வசதி, அவர் வசதி செய்து கொடுத்தால் மட்டும்தான் நம்ம நல்ல நகைகளை போட்டுக்கொள்ள முடியும். ஆக ஸ்திரமான போக்குக்கும் சந்தோஷமான வாழ்வுக்கும் வகை செய்கிற இந்த 3ஆம் வீடு என்பது மிக முக்கியமான வீடு. அந்த 3ஆம் வீடும் 3ஆம் வீட்டோனும் ஒரு ஜாதகத்திலே மிக முக்கியமான பொறுப்பை வகிக்கிறார்கள் என்கிற நிலைப்பாட்டை எல்லோரும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த மிக அழகான பதிவு, ஜோதிட பாடத்திலே அடிப்படையை படிக்கிற அன்பர்களுக்கு இந்த பதிவு பயன்படும் என்று நினைக்கிறேன். ஆக அனுபவத்திலே இன்னுமே விரிவாக 3ஆம் வீட்டை பற்றி பேசுவோம். இனி வரக்கூடிய பதிவுகளிலே பேசுவோம். இந்த அருமையான பதிவிற்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி மிக அழகாக இந்த இனிமையான கருத்தினை உங்கள் காதுகளுக்கு கொண்டு சேர்த்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சியோடு விடைபெறுகிற உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. மிக்க நன்றி என்பர்களே, நன்றி.